அந்த இரவு வரவே கூடாது என்று நான் இறைவனை வேண்டியிருந்திருக்க வேண்டும். ஆனால் அதை வரவழைத்ததே நான் தான். அந்த இருள் உன் வாழ்க்கையின் ஒளியை குழப்பிவிடும் என்று கூட எண்ணாமல் என் தவறால் அதை நிழலாக்கிவிட்டேன். அந்த நிழல் இன்னும் உன் உள்ளத்தில் உறைந்திருப்பதை பார்க்க என் இதயம் பொறுக்கவில்லை. அதனை மாற்ற முடியாத வருத்தத்தில் நான் உயிரோடு அழிகிறேன். நீ எனக்கு உன் உள்ளத்தை திறக்க வேண்டிய அவசியமில்லை. அதற்கான உரிமை எனக்கு இல்லை. ஆனால் நீ மகிழ்ச்சியோடு மனநிறைவடைந்து புதிய பக்கங்களை எழுத வேண்டும். அது மட்டுமே என் இறுதி ஆசை. என்றென்றைக்கும் உன் அன்பு வருத்தம் நிறைந்த உன் அப்பா. பையன்ப்பா ஸ்கூலுக்கு வரல இன்னைக்கு? ஏன் நீ ஸ்கூல் என்னது? நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, இன்னைக்கு ஹரி அணுகரா இருக்குன்னு. மறந்துட்டேன். எனக்கு தான் மொத பரிசு குடுத்தாங்க தெரியுமா? ஏன் நீங்க வரல? இங்க எல்லா பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க. நீங்க ஒண்டி ஏன் வரல? மறந்துட்டேன். என்னப்பா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கீங்க? என் மேல கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறையே இல்லையா? ஏய்! என்ன சொன்ன? என்ன சொன்ன? அக்கறை இல்லையா? ஆ? அக்கறை இல்லையா? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த குடும்பத்துக்காக தான். நீ படிக்கிறதுக்காக தான். ஏ ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நானும் வந்ததுல பாத்துட்டு இருக்கேன். நீங்க வந்ததுல இருந்து கத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்க வேலை ஸ்ட்ரெஸ்ஸே இங்க காமிக்கிறீங்க. இப்ப என்ன ஆச்சு? இன்னைக்கு அதுக்கு ஹரி அணுகுறா. அதனால எல்லாரும் பேரண்ட்ஸோட வந்திருந்தாங்க. நம்ம வரல. அது கூப்பிட்டுச்சு. நீங்க வரல. அதனால தான் அதுக்கு கோவம். இப்ப நீங்க அத புரிஞ்சுக்க மாட்றீங்க. ஒரு சாரி சொன்னதால என்ன வரப்போகுது? ஏன் இவ்ளோ கோவம்? இப்போ நான் சாரி சொல்லணும். நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. நான் சாரி சொல்லணும். அதானே? என்ன வேணா பண்ணுங்க போங்க. ஹாய்மா, இங்கே உட்காரலாமா? ஆ உட்காருங்க. ஹாய்மா, உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து வந்திருக்கீங்க? என் பேரு ஹானா. நீ இங்கே வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குமா? எனக்கு தோன்றது சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோமா. சில சமயம் மன்னிக்கிறது கூட சமாதானத்தை கொண்டு வரும். நான் உனக்கு மன்னிக்கிறத பற்றி இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா மத்தேயு 6:14 சொல்லுது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களையும் மன்னிப்பார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேம்மா. அப்பா பிதாவே, அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் சமாதானம் தருகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் இப்பொழுது இந்த மகளுக்கு சமாதானம் தாரும். தாழ்மையோடு வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறேன். ஆமென்.
உங்களை மன்னிச்சிட்டேன்ப்பா. சமாதானம் எல்லாருக்கும் பிடிச்ச வார்த்தை, சுகமான ஒரு வார்த்தை, எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு தேவைப்படுற இன்னொரு அழகான ஒரு வார்த்தை இருக்குது, பலருக்கும் பிடிக்காத ஒரு வார்த்தை, மன்னிப்பு. சமாதானம் அப்படிங்கிற கதவை திறக்கணுன்னா மன்னிப்பு அப்படிங்கிற சாவியை உங்கள் கையில் எடுங்க. சமாதானத்துக்குள்ளே போங்க. நிராசம் நிரந்தர சமாதானம்.